வணக்கம். நான் பார்த்தே சமைத்தேன் என்ன பண்ணி இன்றைக்கி ஈஸியான ஒரு பட்சணை நான் பண்ணுறேன். பட்சணை நம்ம பண்ணிடலாம். இது நம்ம புழிய வேண்டாம், நாடி எடுக்க வேண்டாம், அப்புறம் அதை தேய்ச்சி வைக்க வேண்டாம், எந்த ட்ரபிளுமே கிடையாது. இது அந்த ஃபிங்கர் ரிங்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அதை பண்ணிடலாம். நம்ம இதை பார்த்தேன்னாக்கா இங்கே ஒரு 1.25 கப்பு இருக்கும். 1.25 கப்பு அரிசி மாவை நான் நல்லா சளிச்சு வச்சுருக்கேன். இதை நம்மளுக்கு வறுக்க வேண்டாம். 1.25 கப்புக்கு நம்ம அதே 1.25 கப்பு தண்ணியை சுட பண்ணி வைக்கலாம் முதல்ல. இப்போ அதே அளவு எவ்வளோ அரிசி மாவு எடுத்தோமோ அதே அளவு தண்ணி 1.25 கப்பு எடுத்து அதே 1.25 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். இது நல்லா கொதி வந்தப்பறம் இதில் உப்பு போட்டுடலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் விடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகாய் பொடி, பெருங்காயம், அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், இதெல்லாம் போட்டு நல்லா அதை இலக்கி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியில் கொதி வந்துட்டு நான் உப்பு போட்டுட்டேன். இப்போ நெய்யை போட்டு மற்றபடி நான் சொன்ன பொடிகள் எல்லாம் போட்டு ஜீரகத்தையும் போட்டுடலாம். அது நல்லா கொதிச்சப்புறமா கொஞ்சம் கேஸு சின்னதாக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரிசி மாவு அதில் போட்டு கிண்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கொதி வந்துட்டு இப்போ கேஸ் கொஞ்சம் சின்னதாக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அரிசி மாவை ஒவ்வொரு கைப்பிடியாக போடலாம். 2 பேர் இருந்தாக்கா ஒருத்தர் போட்டாக்கா இன்னொருத்தர் இலக்கிக்கலாம். ஒருத்தரே இருந்தால் கொஞ்சம் நிதானமாக நம்ம போட்டு எடுக்கலாம். இப்போ நான் எல்லா அரிசி மாவையும் போட்டுட்டேன். இதை கொஞ்சம் கிண்டி வச்சுட்டேன். இப்போ நான் கேஸ் அணைச்சிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுடுறேன். கொஞ்சம் அதை சூடு ஆறினப்புறம் கையால் நல்லா நீட்டி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ அது ஓரளவு சூடு இருக்குது. ஆனாக்கா ஓரளவு சூடு குறைஞ்சி போயிடுத்து. நம்ம கொஞ்சம் கையால் நிறுத்தி பிசைஞ்சிக்கலாம். இதை நல்லா மழுங்குன்னு பிசைஞ்சிக்கலாம். நம்ம இந்த மாவை இது மாதிரி நம்ம ஒரு கொஞ்சம் கோல் மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த 2 எட்ஜி இது மாதிரி சேர்த்துட்டு பண்ண வேண்டியதுதான். நல்லா மெலிசா அப்படின்னா நல்ல கிறிஸ்பாக வரும். கொஞ்சம் தடியாக போட்டேன்னா அவ்வளோ கிறிஸ்ப்னஸ் இருக்காது. கொஞ்சம் நல்ல மெலிசா பண்ணுறதே நல்லது. இது மாதிரி பண்ணி எல்லாத்தையும் நம்ம முதல்ல எடுத்து வச்சுட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இப்போ நான் எண்ணெயில் போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். நல்லாவே வந்திருக்கு ஓரளவு. அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் இருக்க ராகியில் நான் முறுக்கு பண்ணினேன். ஏன்னா அவர் ராகி முறுக்கு தான் சாப்பிடுவாவா, கொஞ்சம் வயசானவா தான், நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சவாவா, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு தான், நல்ல மனுஷன். சரி, அவளுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பிங்கிறதுக்காக இந்த ராகியில் நான் முறுக்கு பண்ணி அவளுக்கு கொடுத்து அனுப்பிச்சேன். முறுக்கு பண்ணுறதுக்காக நான் எடுத்தது அது எடுத்த மெஷர்மெண்ட்லாம் சொல்கிறேன். 1 கப்பு ராகி மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு பொட்டுக்கடலை. இந்த பொட்டுக்கடலையை லேசாக சூடு பண்ணிட்டு நல்லா மிக்சியில் பொடிச்சு வச்சுட்டு சளிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த அரிசி மாவை கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி தான் எடுத்துட்டேன். அப்புறம் ராகி மாவை நான் சளிச்சுட்டுட்டேன். ராகி மாவையும் அரிசி மாவையும் நல்லா சளிச்சுட்டேன். அப்புறம் அதை போட்டு தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக நல்லா சுடுற எண்ணெயை தான் போட்டேன். ஏன்னா நெய்யெல்லாம் அவள் சாப்பிடுவாளோன்னு தெரியலை. அதனால் அந்த சுடுற எண்ணெயை கொஞ்சமாக விட்டுட்டு கொஞ்சமாக மிளகா பொடியும், உப்பும், பெருங்காயமும், கொஞ்சம் ஜீரகமும் போட்டு, ஜீரகத்தை கூட பொடி பண்ணி ஜீரக பொடியை தான் போட்டேன். அதை போட்டு பிசைஞ்சு நான் நாடியில் போட்டு எடுத்துட்டேன். சாரி, எனக்கு இதை காமிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ரொம்ப டைம் ஆகிடுது. உங்களுக்கு இந்த ரெசிபி 2 பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீட் யூ இன் another வீடியோ. தேங்க்யூ.